அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இந்த சாமந்திச்ச பூவை பார்த்த உடனே இது டேரி பூன்னு தான் நினச்சேன். அவ்வளோ பெரிய சைஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எப்போ வாங்கிட்டு வந்தாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என் சம்மந்தி. இன்றைக்கு வரைக்கும் இந்த பூக்கள் இப்படியே தான் இருக்காங்க. கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. அது கூட ஒரு சில பூக்கள் தான், மற்ற பூக்கள்லாம் அப்படியே தான் இருக்காங்க. என்னுடைய மருமகளுடைய அம்மா வாங்கி கொடுத்த செடி தான் இது. 15ஆம் தேதி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த பூக்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சைஸுங்களும் ரொம்ப பெருசாக இருக்குது. சாமந்தி செடி வளர்க்குறது சுலபம்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வளர்த்துருந்தேன் எல்லோ கலர் சாமந்தி. எக்கச்சக்கமான பூக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த செடியில் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன். எல்லார் வீட்லேயும் பூக்கள் நான் பார்த்துட்டேங்க, ரிலேஷன் எல்லார் வீட்லேயும். ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தாங்க. அதனால் அந்த பால்கனிலே வச்சுட்டேன். மாடி கூட நான் எடுத்துகிட்டு போகல. இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம செடி வளர்க்குறதுல கவனத்தை காட்டுவோன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சந்தோஷம். இது கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பூக்கள் வந்திருக்காங்க, நிறைய பக்க கிளைகளும் வந்துட்டு தான் இருக்காங்க, மொட்டுக்களும் வந்துட்டுருக்காங்க. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். மொட்டுக்கள்லாம் நல்லா வச்சுருக்காங்க. மொட்டுக்கள் பாருங்கள். இந்த சாமந்தி செடி பராமரிக்கிறதுன்றது சுலபந்தான். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு இந்த வருஷம்தான் பார்க்க போகிறேன். போன வருஷம் ஃபுல்லாக ஃபெயிலியர், அதுக்கு முந்தின வருஷம் சக்ஸஸ்ஸு. இந்த வருஷம் மறுபடியும் வச்சுருக்கேன். நான் என்ன தவறு பண்ணுறன்றதை கண்டுபிடிச்சிடணும் இந்த வருஷம்னு சொல்லி ரொம்ப கவனத்தோடு நான் என் செடியை பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த அடினியம் நான் இது 250 350 கொடுத்து நான் வாங்கினேன். வாங்கும்பொழுது நான் ரொம்ப யோசித்தேன், இவ்வளோண்டு செடியாக இருக்குது, நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமேன்னு. ஆனால் இந்த பூக்கள் கொடுத்தா மாதிரி எந்த பூக்களும் கொடுக்கலங்க. அடிநீத்தில் பூக்கள் எப்போவுமே இருக்கும், ஒரு சில நாட்களை தவிர எல்லா நாட்களும் இருக்கும். இப்போ பாருங்கள், 4 பூ பூத்து முடிச்சாச்சு, அடுத்து 2 பூ பூத்துருக்காங்க. அப்படியே மொட்டுக்கள் பாருங்கள். செடி சைஸ் இவ்வளோ தான், மொட்டுக்கள் பாருங்கள். செடி சைஸ் இவ்வளோ தான். இந்த சைஸ்லேயே அவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க. அதே மாதிரி பூக்கள் பூத்த உடனே காயறதில்லை. அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்காங்க. இந்த ரோஜா பூக்கள் நான் பறிக்கலை. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் பால்கனி இருக்க பூக்கள் பறிக்க மாட்டேன்னு சொல்லி. அதனால் இந்த பூக்கள் நான் பறிக்கலை. பூக்கள் உதிர நாட்கள் வந்தாச்சு. அதுலேயே பக்க கிளைகள் வந்துட்டாங்க. சின்ன தொட்டி தான். நான் சரி பால்கனியில் ரொம்ப வெயிட் சேர்க்க வேணாம், எல்லாமே சின்ன சின்ன தொட்டிங்க தான் வச்சுருக்கேன். சாமந்தி, காஸ்மோஸ் செடி, நம்ம 2 செம்பருத்தி செடிகள், ஆரஞ்சும் எல்லோவும் இவ்வளோதான் சைஸு. சின்ன தொட்டி, சின்ன செடிகள். இது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய தொட்டியாக வச்சுருக்கேன். இது செம்பருத்தி நல்லா ரெட் கலரில் பெரிய சைஸாக பூக்கிற செம்பருத்தி பூக்கள். இதில் நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னும் மொட்டுக்கள் வைக்க காணோம். அதுலேயே ஒரு பீர்க்கம் கொடி வச்சுருக்கேன். விதைகள் போட்டு பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பிஞ்சுகள் வரல. அப்படியே என் தம்பி கொடுத்த ஜினியா பூக்கள் செடி, அதையும் நான் ரொம்ப காப்பாற்றணுன்ட்டு ஒரு மூலையில் வச்சு விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. பனி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வெயில் இருக்குது. குட்டி பாடலாம். இவங்கெல்லாம் எனக்கு சவால் விடுறாங்க. இந்த சவாலில் நான் ஜெயிச்சிடணும். நீங்களும் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், இந்த ரோஜாக்கள் 4 ஒரே கலரு, ஒரே சைஸு. ஆனால் இது நம்ம தோட்டத்து பூக்கள் இல்லைங்க. என் பொண்ணு வாங்கிட்டு வந்தால் 25 ரூபா ஒரு பூன்னு சொல்லிட்டு 4 பூ வாங்கிட்டு வந்தால். அவங்க அன்றைக்கி இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே நீட்டாக காம்போட. சும்மா நான் இந்த பூக்கள் வாடாமல் இருக்கிறதுக்கு அந்த தொட்டியில் இந்த காம்போட வச்சுருக்கேன். நான் பூவை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த காம்பு அதிலே வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தளிர் விடுமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த செடி வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் பூக்கள் விடலை. 2-3 செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது, ஆனால் இன்னும் மொட்டுக்கெல்லாம் பூக்கெல்லாம் வைக்கலை. அதனால் இன்றைக்கி பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன்.